நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரை அரிவாளால் வெட்டிய விவகாரத்தில் 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இந்த விவகாரத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் சேரமாதையைச் சேர்ந்த சிறுவர்கள் 3 பேருக்கும் மற்றொரு தரப்பை சேர்ந்த சிறுவனுக்கும் பைக்கில் வேகமாக சென்றது தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு 3 சிறுவர்களும் மற்றொரு தரப்பை சேர்ந்த சிறுவன் குறித்து அவரது தம்பியிடம் விசாரித்துள்ளனர். அப்போது 3 சிறுவர்களில் ஒருவன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சிறுவனின் தம்பியை வெட்ட முயன்றுள்ளார். இதை சுதாரித்த சிறுவனின் தம்பி தப்பி ஓடியுள்ளார். அப்போது அவருக்கு கையில் லேசான வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அந்த தெருவில் நடந்து சென்ற ஆறுமுகம், சரவணன் ஆகிய இருவரும் தட்டி கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த சிறுவர்கள் 3 பேரும் தட்டி கேட்ட 2 பேர் மற்றும் அதனை தடுக்க முயன்ற சரவணனின் மகனான 16 வயது சிறுவனையும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். மொத்தமாக 2 பெரியவர்கள் 2 சிறுவர்கள் என 4 பேரை வெட்டி தப்பி ஓடியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த சேரன்மதை போலீசார் விரைந்து சென்று தப்பி ஓடிய 3 சிறுவர்களையும் அடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சேரன்மதேவியில் 4 பேரை சிறுவர்களை வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.